சரணம். இந்த உலக மக்கள், இதை பார்க்குற அன்பான குழந்தைகள், ரேக்கி சித்தர்கள், இவங்க எல்லாரும் மனநலம், உடல்நலம், அது மட்டும் இல்லை பணவளத்தோடு பிரமாதமாக வாழணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன்னா, பணத்தை பற்றியே நிறையா பேச வேண்டி வந்திருக்கேன். நான் காலகட்டங்கள் அப்படி இருக்கேன். நான் அதிகமான பணவரப்பு வரணும், அதுக்கு ஒரு தந்திரம் வேணும் நம்மகிட்ட. அந்த தந்திரம் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். புரிஞ்சுதா? நான் நிறைய எங்களை யூஸ் பண்ணுறேன்னா, நான் எங்களை யூஸ் பண்ணி எனக்கு நடந்துருச்சு, எனக்கு கிடைச்சிருக்கு, அதனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். புரிஞ்சா கண்ணுங்களா? நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். எனக்கு கிடைச்சனால உங்களுக்கு அதை சொல்கிறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒரு அருமையான நம்பர் இருக்குது. இதுக்கு என்னென்னா முக்கியமாக குசம். இதுதான் அது கண்டுபிடிச்ச ஒன்று. இந்த குசங்கிற ஒரு எந்திரத்தை வச்சுக்கணும். நீங்கள் கட்டாயமாக இது இருக்கணும். இது இல்லாத வீடே இருக்கக்கூடாது. இந்த குசம் எந்திரம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதை நீங்களே கூட ஒரு வட்டம் வரைஞ்சி அதில் ஒரு ப்ளஸ் வரைஞ்சிட்டு அதில் அப்படி புள்ளி நீங்களே கூட ரெட்டு எல்லோவில் வரைஞ்சிக்கலாம். புரிஞ்சிச்சா? ரெட் ஃபார் எனர்ஜி. புரிஞ்சுதா? ரெண்டு, அதாவது நம்மளுடைய சோலார் பிளக்ஸஸ்க்கு எல்லோவும் கீழே பேசிக் சக்கராக்கு ரெட்டுமா வச்சுருக்கோம். ஏன்னா சோலார் பிளக்ஸஸ் இருக்கிறவங்களோட தைரியம்ன்ற ஒன்று, வில்பவர் ஒன்று அர்த்தம். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மூலாதாரத்தினுடையது அது பவரும் கூடிடும். மூலாதாரம் ஃபார் எவ்ரிதிங். ஸோ இட் இஸ் these are all based on the chakras and the energy level in the frequency of the நம்ம இந்த யூனிவர்ஸில் இருக்க ஃப்ரீக்வன்சியை வச்சு தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இது நம்மளே கண்டுபிடிச்சவங்க மட்டும் கிடையாது. there are so many authors are there for these numbers. புரிஞ்சா கண்ணுங்களா? இப்போ 51, 86, 923 இந்த நம்பரை வச்சுக்கிறீங்க. இந்த நம்பரை எழுதிட்டு இந்த எந்திரத்தை அது மேலே வச்சு நீ கீழே எழுதி வச்சிடும். எப்போவுமே என்ன வேணுமோ, நீங்கள் அபரிமிதமான பணமாக இருந்தாலும் அதுவும் எதுக்குன்னு கேட்கணும். எனக்கு என்னென்ன வேணும், என்ன கார் வேணும், என்ன வீடு வேணும், இந்த இது வேணும், அது மட்டும் போடக்கூடாது. கடைசியில் நான் இந்த மக்களுக்கு இவ்வளவு செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்காமே நீங்கள் கொடுக்கணும். புரிஞ்சிச்சா? கேட்காம கொடுத்தா தான் தர்மமாகும். புரிஞ்சிச்சா? அந்த இதை நீங்கள் செய்கிறீங்க, அதுக்கு சேர்த்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு அது இதுக்கு மேலே வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு சோளத்துக்கு வச்சிடலாம் எப்போவுமே. அது என்னன்னா இந்த பைரைட். இந்த பைரைட் பாருங்க, இந்த ஐ லவ் திஸ் பைரைட். என்கிட்ட பைரைட் வகை வகையாக வச்சுருப்பேன். இப்போ இந்த பைரைட் ரொம்ப அருமையாக கிடச்சிருக்குது. இந்த பைரைட் உங்களுக்கு பணவளம்ங்கிறது, அந்த வீட்டில் பைரைட் இருக்க வீட்டில் பணவளம் இருந்தே ஆகணும். இந்த பைரைட்டுக்கு அவ்வளோ மரியாதை இருக்குது. இதை மட்டும் பூஜை ரூம்லேயே வச்சிடணும். எழுதுனது இந்த இதெல்லாம் வச்சிடுறீங்க. அடுத்தது என்னன்னா, உங்களுக்கு கார்னெட்டில் பால், கார்னெட் ஸ்டோன் கிடைக்கிறதே கஷ்டம், அதில் பால் கிடைச்சது அவர். இதை ஒரு இதில் வச்சு இந்த பாலை என்ன பண்ணும், அழகாக இது நீங்கள் எந்த அளவு நீங்கள் அழகாக அலங்காரம் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த அளவு அது எனர்ஜி என்ன பண்ணும், இட் இஸ் ஒரு ரவுண்டாக இருந்தால் தட் இஸ் யூனிவர்ஸ்னு அர்த்தம் இல்லையா, பூமிங்கிற அர்த்தம். அந்த பூமி உங்கள் வீடு ஃபுல்லாக எனர்ஜியை கொடுக்குறது என்னென்னா, அப்படியே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி அப்படியே கூடுறது தெரியும். அப்படியே ரெண்டு எனர்ஜி வீடு இதுலேருந்து போகும், கார்னெட்லேருந்து போகும், இந்த பால்லேருந்து போகும். அதுக்கு தான் இந்த பால். புரிஞ்சிச்சா? அடுத்து பிரமிட். அதே கார்னெட்லாம் பிரமிட். இதில் நம்பர்ஸ் இருக்குது 808, 520, அப்புறம் 741. இது எல்லாமே பணம் சம்மந்தப்பட்டது. ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். 1122 அதுவும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். 777 என் ஃபோட்டோவே 777 போட்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இமேஜினேஷன்றது ஒன்று இருக்குது. எல்லா மனுஷங்களுக்கும் அவங்கவுங்களுடைய கற்பனா வளம், கற்பனை சக்தி. அதில் எனக்கு என் பர்த்டேக்கு அனுப்பிச்சிருக்காங்க பாருங்க, எப்படி அனுப்பிச்சிருக்காங்க. 777 ஃபுல் ஃபோட்டோவே வச்சு பண்ணிட்டாங்க. நீங்கள் எப்படியெல்லாம் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். இதை புரிஞ்சிச்சாக்கணுங்களா? நம்மளுடைய இமேஜினேஷன் தான். ஒன்று நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன், அது நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பவர். இதை நான் வச்சுட்டு டெய்லி இதை பார்த்துட்டு இது யார் அனுப்பிச்சாங்களோ அந்த பிள்ளை நல்லா இருக்கட்டும் வேறு வாழ்த்திக்கிறாரு. ஏன்னா மெனக்கட்டி எடுத்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அந்த ஃபோட்டோவை எடுத்து என்னுடைய வீடியோஸ் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் நம்ம என் லில் இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதிக்கணும். என் லில் இந்த எண்ணில் மந்திரத்தை எழுதிட்டு 518692 இந்த நம்பரை அது கீழே எழுதிடணும். எழுதிட்டு நீங்கள் வேறு எந்த நம்பர் வேணுமாலும் எழுதலாம். 77 எடுத்துக்கலாம், 1122 எடுத்துக்கலாம் இல்லையா. அதுக்கப்புறம் நிறைய நம்பர்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க, என்னமா இருக்கலாம். எல்லாத்துக்கும் ஏன் நம்பரை சொல்கிறீங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒரு பேர் சொல்லணும் இல்லையா. மனுஷங்க எல்லாத்தையும் ஒரு பேர் வச்சு தான் போகணும் இல்லையா. சங்கரி, சுந்தரி இல்லை வானவி அப்படிலாம் பேர் சொல்லி கூப்பிட்றோம் இல்லையா. அந்த மாதிரி தான் சக்தியை நம்ம கூப்பிடுறதுக்கு டு என்டர் இன் டு தட் அந்த கிங்டம், அந்த ஹவு கேன் ஐ சே
சக்தி அப்படிங்கிறது தான் நமக்கு கடவுள்னு நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா. அதாவது இந்த ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி ரேட் ஆஃப் எனர்ஜி அதுதான் வந்து என்ன ஆகும் நமக்கு, அதை தான் காட் அப்படிங்கிற வார்த்தையாக சொல்கிறோம். அப்போ டு ரீச் தட் வி நீட் சம்திங், நமக்கு ஏதாவது ஒன்று வேணும் இல்லையா. உங்களுக்கு நான் நிறையா கதைகள் வேறு சொல்ல போகிறேன். அறிவு இருந்தால் மட்டும் அது நிச்சயமாக போதாது, அருள் வேணும். அருள் இல்லாததுக்கு அவ்வளவு இல்லை, இவ்வளவுலையுமே அருள் இருந்தால் தான் அது கிடைக்கும். புரிஞ்சாக்கணுங்களா? அப்போ அந்த அருள் கிடைக்கிறதுக்கு நமக்கு ஒரு தூண்டில் வேணும். டு கெட் இன்டு தட், அந்த தூண்டில்கள் இந்த நம்பர்ஸ், இது ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த வைப்ரேஷன். அதனால தான் எல்லாரும் நம்பர் 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 ரேக்கி ரேக்கி வச்சுக்கிறேன். ஏன்னா ரேக்கியில் அத்தனை பவர் இருக்குது. புரிஞ்சுச்சாக்கணுங்களா? அப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க, நான் ஒரு கொஞ்சோண்டு பட்டை இந்த இருக்குது, இந்த பட்டைத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இருக்குது பட்டைத்தூள். நாங்கள்லாம் எப்போ ரெடியாக வச்சுருக்கோம் பட்டைத்தூள். இந்த பட்டைத்தூளை அழகாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு க்ரீனில் ஒரு சின்ன துணியில் அரைப்பிடணும். அந்த துணியில் முதலையே என்ன எழுதிடணும், எண்ணில் அப்படின்னு துணியில் எழுதிடணும். எழுதிட்டு 51 86 923 923 இந்த மந்திரத்தை அதில் எழுதி நம்பரே எழுதிறீங்க. ஒரு 2 கோடி வேணும், 5 கோடி வேணும், அதில் அந்த பணத்தையும் எழுதிடுறீங்க. டிஸ்கிரிப்ஷன்ஸ் பின்னால் இருக்கலாம். இதை 3 மட்டும் அந்த துணியில், இதில் ஒரு பச்சை துணியில் எழுதிட்டு என்ன, இந்த நம்மளுடைய பட்டை பவுடர் இருக்கு இல்லையா, இந்த பவுடரை அந்த துணியில் அப்படியே தடவுறீங்க. புரிஞ்சுதா? அந்த துணியில் கொஞ்சம் தடவி அதை தொட்டு என்ன பண்ணீங்க, அருகம்புல் வச்சுன்னு தொடலாம், நீங்கள் வந்து மந்திரக்கோள் வச்சுன்னு தொடலாம். தொட்டுட்டு அந்த இதை என்ன பண்ணீங்க, அப்படியே முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டு பேசாமல் யாருக்கும் தெரியாமல் ஒரு இடத்துல தூக்கி போட்டு அது போதும். புரிஞ்சிச்சா? இல்லை உங்கள்கிட்ட இந்த மாதிரி 777 1122 அப்படி இருந்தால் இதுகளை வந்து நீங்கள் தனியாக தான் ஒரு கப்பில் போட்டு வைக்கணும். ஏன்னா திஸ் எனர்ஜி வாஸ் கம்மிங் அவுட். புரிஞ்சிச்சா? இது அதுக்கப்புறம் ஸ்டோன் வந்து என்ன சொன்னேன், ஏற்கனவே உங்களுக்கு நான் ஜேடு பற்றி சொல்லியிருக்கேன். பைரைட் வந்து இன்னும் கொஞ்சம் பவர். புரிஞ்சா? அப்புறம் பைரைட் வந்து கார்னட்டு ஜேடு இதெல்லாம் மரத்துக்கு தான். ஆனால் பைரைட் வந்து அப்படி 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 அடிக்கிறது. புரிஞ்சிச்சா? அதான். அப்புறம் ஒரு சாப்பாடு நம்ம அதுக்கு சொல்லியிருக்கிறோம். என்னென்னா புதினா சாதம். புதினாவை வந்து சாதம் பண்ணி அதை நெய்வேத்தியம் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் பவர். புரிஞ்சிச்சா? புதினா சாதத்துக்கு இல்லை, நல்ல வார்த்தைகளை தான் பேசணும் அன்னைக்கு. அது மட்டும் இல்லை இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்கிறப்ப நல்ல வார்த்தை பேசணும். இன்னொன்று, பெரியவங்க சாப்பிடாம இருக்கப்ப இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அது சரிப்படி வராது. நீங்கள் எந்த விதமான ஜாடக் பண்ணுறா இருந்தாலும் கண்ணுங்களா தெரிஞ்சுக்கணும். எந்த விதமான நீங்கள் மந்திரங்கள் சொன்னாலும், எந்த விதமான படிப்பு போனாலும், வீட்டில் பெரியவங்க சாப்பிடாம இருந்து அவங்க வயிற்றுச்சலுக்கு ஆளாக இருந்தால் எதுவும் படிக்காது. அதனால பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்க பழகிக்கோங்க. புரிஞ்சிச்சா? ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக். பாய்.